விடாமுயற்சி அஜித்குமார் அவர்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல. அவரோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் ஒரு மாரி ரொம்ப கிளாஸியா இருக்கும். ஸோ அவரோட காம்பினேஷன்ல அஜித்குமார் சார் நடிக்கும்போது படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் படத்தோட டிலே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு மேல டிலே ஆயிட்டு இருந்துச்சு. ரிலீஸ் டேட் 2, 3 இது அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம். ஒரு வழியா படம் பார்த்தாச்சு. படம் வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு குடுத்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு யூசுவல் அஜித்குமார் படம் அல்ல. அதாவது யூசுவல் எந்த ஸ்டாரோட படம் இல்லன்னு கூட நம்ம சொல்லிரலாம். இது ரொம்ப ரொம்ப நீட்டான ஸ்ட்ராங்கான ஒரு படம். நம்ம ஸ்டாரோட படத்துல என்னலாம் எதிர்பார்ப்போமோ அது எதுவுமே இந்த படத்துல இருக்காது. ஒரு என்ட்ரி சாங், ஒரு மாசான பஞ்ச் டயலாகோ, பறந்து பறந்து அடிக்கிற ஃபைட்டோ, இல்ல பயங்கரமான ஹீரோயிசமோ, இல்ல வில்லன் முதற்கொண்டு எல்லா நடிகர்களுமே வந்து ஹீரோ வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி விஷயங்களோ, இந்த மாதிரி எந்த விஷயமே விடாமுயற்சி படத்துக்குள்ள கிடையாது. இப்போ நான் பேசின விஷயங்கள் வந்து ஆல்ரெடி டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து இன்டர்வியூலே சொல்லியிருந்ததுனால நான் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த படத்துக்கு போனேன். அப்படியான மைண்ட் செட்டோட போன எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஜித் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேரிட் கப்பல். கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். த்ரிஷா அவர்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்றாங்க. அதனால ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ஸோ பிரியறதா முடிவாயிருச்சு. த்ரிஷா தன்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போறப்போ அஜித் சார் வந்து நானே ஒன்னு டிராப் பண்றேன், கடைசியா கொஞ்ச நேரம் கூட இருந்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அந்த ஜர்னில ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுல வந்து த்ரிஷா மிஸ்ஸிங். அந்த ரோட் ட்ரிப்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, த்ரிஷாக்கு என்னாச்சு, யார் அவங்களை எங்க கடத்திட்டு போனாங்க, அவங்கள காப்பாத்த போராடுற முயற்சியில் அஜித்குமார் வெற்றி பெற்றாரா இல்லையா, அதெல்லாம் தான் இந்த விடாமுயற்சி படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் வந்து அஜித் சார் இந்த படத்தை பண்ண ஒத்துக்கிட்டது தான். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் வேல்யூக்கு ஒரு ரொம்ப யூஸ்வலான ஒரு கமர்ஷியலான ஒரு மசாலா படம் நடிச்சிட்டு போயிடலாம், அவரோட பில்டப் எல்லாம் ஏத்திக்கிட்டு அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாம முழுக்க முழுக்க இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ரொம்ப எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்லாம ரொம்ப நீட்டா நடிச்சிருக்காரு அஜித்குமார். யோசிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அஜித் சாருக்கு வந்து ஃபைட்டே இல்லைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு மாசான சீக்வன்ஸ், ஒரு மாசான என்ட்ரியோ, அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அஜித் சார் என்டர் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குல்ல, அதுவே வந்து த்ரிஷா அவர்களை வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக காரை ஓப்பன் பண்ணுவார். அந்த ஷாட்ல தான் என்ட்ரி ஆகுறாரு. இந்த மாதிரி யூஸ்வலா ஒரு ஸ்டார் படத்துக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸுமே இல்லாம முழுக்க முழுக்க கதைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டிருக்க படம் தான் இந்த விடாமுயற்சி. அந்த கதையில அஜித் சார் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% வந்து இந்த படத்தோட கேரக்டரோட இணைச்சு ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து பர்சனலா அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா என்ன இருந்தால் படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். படமா அதுல சில விமர்சனங்கள் இருந்தாலும் அஜித் சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும் அந்த படத்துல. அதுக்கப்புறமா அதுக்கு இணையா அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாவே ரசிச்ச ஒரு படமா தான் எனக்கு விடாமுயற்சி வந்திருக்கு. ஒரு 2-3 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல வர்றாரு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு நடுவுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஏஜ் கேட்டகரியில நம்ம அவரை பார்க்கறோம். எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. காதல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவரோட ஸ்டைல இருக்கக்கூடிய அந்த கியூட்டான சில விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜென்டிலா மேன்லியா சில விஷயங்களை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல மாசா இறங்கி அவர் ஃபைட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. அடுத்ததான் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். ஆல்ரெடி இது வந்து ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே அந்த ஸ்டோரி லைன் தமிழ்ல பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா 12 வருஷமா கூட இந்த வைஃப் இன்னொரு அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க, டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிய போற டைம்ல அவங்க மிஸ் ஆயிடுறாங்கன்றப்போ அவங்கள தேடி அவங்கள காப்பாத்துறதுக்கு எவ்வளவு தூரம் ஒருத்தன் போவான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் வந்து நம்ம தமிழ் சினிமால இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோவோட வைஃப் வந்து இன்னொருத்தங்க கூட அஃபேர்ல இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம இமேஜினே பண்ண முடியாது. அது ஒரு ஸ்டாருக்கு வந்து அப்படியான ஒரு சீக்வன்ஸ் வந்து தமிழ் சினிமால வந்து நம்ம வைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படியான ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வகையில பிரசன்ட் பண்ணிருக்க வகையில விடாமுயற்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அடுத்ததா ஸ்கிரீன் பிளே. இந்த படம் முழுக்க முழுக்க ஃபாரின்ல நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரில நடக்கிற மாதிரி. அது வந்து இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாவே இருக்குது. ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சில கேரக்டர் மாட்டிக்கிறாங்க. அங்க சிக்னலே இல்ல. ஒரு நடு ரோட்ல மாட்டிக்கிறாங்க. எங்க போகணும்னாலுமே 40-50 கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தேவைப்படுது. அப்படிங்கிறனால இந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக இந்த படத்துல ஒரு முக்கியமான கிரைம் இன்வால்வ் ஆகுது. அந்த கிரைம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. அது என்ன கிரைம் நம்ம ரிவீல் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த கண்ட்ரி கொஞ்சம் ஆப்டா இருக்கும்னு யோசிச்சாங்களா என்ன இதுங்கிற பத்தி தெரியல. பட் இந்த கதைக்கு நடக்கக்கூடிய கதைக்களமும் இந்த கதையோட சூழலும் வந்து ரொம்பவே அழகா ஸ்கிரீன் பிளேல பொருந்தி போயிருக்கு. திரைக்கதை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மகிழ் திருமேனி அவரோட ஸ்டைல்ல ரொம்ப கிளாஸான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போகக்கூடிய ஸ்கிரீன் பிளே தான். படம் ஆரம்பிச்சதுமே விறுவிறுன்னுலாம் போயிடுற மாதிரியான ஒரு கதைலாம் கிடையாது. படம் ஆரம்பிக்கும் போது த்ரிஷா அஜித் அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த காதல் காட்சிகள், அவங்க எப்படி பார்த்தாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட அந்த சீக்வன்சஸ் போகுது. கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ஸ்டோரி செட்டப் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீக்வன்சஸ் பார்க்கும்போது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டோரி செட்டப் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன தாட் வரலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற மீதி படத்துக்கான பேஸ் வந்து அந்த சீக்வன்சஸ் எல்லாம் வருது. அதனால அந்த காட்சிகள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸுமே மிஸ்டீரியஸா தான் இருக்குது. அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேரக்டர்ஸுமே சும்மா ஒரு 4-5 பசங்க கார்ல வந்துட்டு சண்டை போடுறது, வம்புக்கு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கட்டும், அப்போ ஹெல்ப் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு 2-3 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன மாதிரியான கேரக்டர், யார் என்னவா இருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால பெருசா அசியூமே பண்ண முடியலங்கிற
இல்லங்கிற மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. அதே போல இந்த த்ரிஷா மிஷிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பொண்ணை ஒரு குரூப் கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற மாதிரி விஷயமா இல்லாம அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னே புரிஞ்சுக்காத மாதிரி பல விதமான குழப்பங்களை கிரியேட் பண்ணியிருந்தது ஸ்கிரீன் பிளேல ஒரு பிரில்லியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம ஒரு 2-3 கேங்க பாக்குறோம். இதுல யாருக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும், இதுக்கு பின்னாடி இன்னொரு கேரக்டர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, இந்த கேரக்டருக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணியிருந்ததுனால ஸ்கிரீன் பிளே வந்து ஒரே டைமென்ஷன்ல போகாம மல்டிபிள் டைமென்ஷன்ல போனது வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா மேக்கிங் பத்தி பேசும்போது மகிழ் திருமேனி அவரோட மேக்கிங் ஸ்டைல் பத்தி நமக்கு தெரியும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோ ஒரு கிரைம் த்ரில்லரோ அதை வந்து அவர் ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு சீனுமே ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அந்த சீனை எவால்வ் ஆகி அது முடியறதும் எல்லாமே சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஸ்டைல்ல தான் பண்ணுவாரு. ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு 4-5 கேரக்டர் இருக்கு அப்படின்னா எந்த கேரக்டருக்கு எந்த இன்டென்ஷன், யார் என்ன பண்ண போறாங்க, யார் எப்படி இருந்து வெளியில வர போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வந்து கிளியரா சொல்லிடுவாரு. அதே நேரத்தில் ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு ஒரு சீக்வன்ஸ்லயுமே. அதை வந்து இந்த படம் முழுக்க எல்லா சீக்வன்சஸ்லயுமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த கிரைம் எதுக்காக பண்றாங்க, யார் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி அதுக்குள்ள ஒரு சைக்காலஜிக்கல் பிளே ஒன்னு பண்ணியிருக்காரு. அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ நம்ம கிட்ட யாரோ ஒருத்தவங்க நமக்கு வேண்டியவங்களை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதுல வந்து இந்த பணம் கேட்கறது, மிரட்டுறது, பயமுறுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்த்திருப்போம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசையை தூண்டுறது, வேற மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி அவங்களை மேனிபுலேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ள பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததா காஸ்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஜித் சார் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டதுக்கும் இதுல இவ்வளவு கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்ததுக்குமே நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுல பாராட்டுகளை சொல்லியாகணும். அஜித் சாருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா ரெஜினா கசன்ரா தான். தீபிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லுக், அப்பியரன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லர்ல ஒரு சின்ன ஷாட்ல பார்த்திருப்போம். சிரிப்பாங்க, ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாங்க. ஒரு சின்ன டெவில் தன்மை அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பிரெடிக்டே பண்ண முடியாத ஒரு கேரக்டர். அதை வந்து எக்ஸலென்ட்டா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதே போல அர்ஜுன் சாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு காஸ்டிங். ஆல்ரெடி நம்ம மங்காத்தாலமே பார்த்திருந்தோம்னாலும் இந்த படத்துல இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது. அவரோட கேரக்டருக்குமே நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதையுமே ரொம்ப அழகா கேரி பண்ணிருக்காரு. அடுத்ததா த்ரிஷா, இவங்களோட ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அந்த டைம்குள்ள வந்து ரொம்ப அழகான ஒரு பிரசன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அவருக்கும் அஜித் சாருக்குமான அந்த லவ் சீக்வன்சஸ், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்க ஹேண்டில் பண்ற விதம், எடுத்து சொல்ற விதம், இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா டெக்னிக்கலா பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு ஒர்க் தான் கொடுத்திருக்காங்க விடாமுயற்சி டீம். ஓம் பிரகாஷ் அவர்களோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே ஒரு பெரிய பக்கபலமா இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. முழுக்க ஃபாரின்ல நடக்கிற மாதிரியான சீக்வன்சஸ் தான் அப்படிங்கும்போது அதோட விஷுவல்ஸ், அது லேண்ட்ஸ்கேப்பை கேப்சர் பண்றது, அந்த லைட், கலர் கிரேடிங் எல்லா விஷயங்களுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. விஷுவலா நமக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் தான் இந்த படம் கொடுத்திருக்கு. அதே போல ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன் சொல்லிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா தான் விடாமுயற்சி வந்திருக்கு. அடுத்தது அனிருத் அவர்களோட மியூசிக் நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்குது. நிறைய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்க எல்லா பெரிய ஸ்டார்ஸ்க்குமே தொடர்ந்து இவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு படத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீம் மியூசிக் எப்படி இவரால் கொடுக்க முடியுதுன்னே தெரியல. இந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வந்து காலம் கடந்து நிக்குமா, தொடர்ந்து இதை கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள நம்ம போவேனா. பட் இமிடியேட்டா இப்படியான படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இவ்வளவு இமிடியேட்டான சாங்ஸ் கொடுத்தாகணும், பிஜிஎம் ரொம்ப கேட்சா இருந்தே ஆகணும், மக்கள் மனசுல நின்று ஆகணும், அப்பதான் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் அமையும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் இருக்கும்போது அதை தொடர்ந்து அவரால் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான். அதுல குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அஜித் சாருக்கு கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வருது. அது வரைக்குமே வந்து ஆக்ஷனே இல்லங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது இவரோட பிஜிஎம் வந்து படத்தை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். பெரிய ஒரு கூஸ்பம் மொமெண்டாவே இருந்துச்சு. அதே போல செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, சேசிங் சீக்வன்ஸும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு பரபரப்பை மெயின்டைன் பண்றதுல அனிருத்தோட மியூசிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. சாங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த சவதிகா சாங் அது மட்டும் தான் ஒரு டான்ஸ் நம்பரா வந்திருக்குது. மிச்ச எல்லாமே வந்து படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கான ரீப்ளேஸ்மென்ட் தான் சாங்ஸ் எல்லாமே வந்திருக்குது. பட் ஓவரால் எல்லாமே கேட்கறதுக்கு ஓகேவா இருக்கு. அடுத்ததா படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஒரு ஸ்டாரை வச்சு எப்படி இவ்வளவு ஒரு கன்விக்ஷனோட இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் டைரக்டர், ஒரு ஸ்டார் அவங்க காம்பினேஷன் நடக்கும்போது எல்லாமே நமக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்கும், ஒரு டவுட்டும் இருக்கும் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டாருக்காக காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்களோ, அவங்க ஃபேன்ஸ்க்காக சில காட்சிகள் வச்சிருவாங்களோ அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எப்பவுமே தோணும். இதுக்கு முன்னாடி அந்த காம்பினேஷன்ஸ் நடக்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி 50-50 இல்லைன்னா ஒரு 70-30 அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. ஒரு 100% டேரக்டர் படமா யாரோட படமா வந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த வகையில ஹீரோக்காக எந்தவித காம்ப்ரமைஸுமே பண்ணாம முழுக்க ஒரு டேரக்டரோட படமா வர்றது அப்படிங்கிற அடிப்படையில் விடாமுயற்சியில மகிழ் திருமேனி அவர்கள் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. படத்துல குறைகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சின்ன குறைகள் நிச்சயமா இருக்குதான். பிகினிங்ல வரக்கூடிய அந்த லவ் சீக்வன்சஸ்ல வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேஷனோ அல்லது கொஞ்சம் ஸ்லோவான சீக்வன்சஸ் இருந்த மாதிரி இருந்தது, ஒரு சின்ன லெட் டவுன் தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோட ஜர்னி இருக்குல்ல, ஹீரோயினை தேடி போற ஜர்னி, அந்த ஜர்னில தொடர்ந்து ஒரு வேற ஆட்களை போய் பார்க்கறாரு, வேற விஷயங்கள் சந்திக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ரிப்பீட்டேஷனும் ஒரு சின்ன சேச்சுரேஷனும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் பெரிய அளவுல பொருட்படுத்தாத வகையில தான் இந்த படம் வந்து நம்மள எங்கேஜ் பண்ணிருக்கு. சோ ஓவராலா இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு குவாலிட்டியான படம் பார்க்கணும், ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருக்கணும், ஒரு ஸ்டாரை வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். ஆனா அதெல்லாம் வேணாம், நாங்க வந்து எங்க ஸ்டாரை செலிப்ரேட் பண்ணணும், ஒரு குத்துப்பாட்டு போடணும், பறந்து சண்டை போடணும், பஞ்சு டயலாக் பேசிட்டே இருக்கணும், வில்லன் முதற்கொண்டு எல்லாரும் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யூசுவல் மசாலா படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமா விடாமுயற்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுவதா ஸ்டார் ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை நோக்கி வருவாங்க. இல்லனா திரும்ப நீங்க ஆசைப்படுற அந்த மசாலா குப்பைகளே தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ ஓவராலா விடாமுயற்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைனையும் பிரமிஸையும் வச்சுக்கிட்டு ஓவராலா எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்குது. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.